ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு rashi senju சேனல். ஸோ நான் இன்றைக்கி செம்பருத்தி டீ எப்படி போடுறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் 200 ml தண்ணி ஊற்றிருக்கேன். அதை சூட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நான் சிம்மில் தான் வச்சுருக்கேங்க. ஸோ அடுத்து அது கொதிக்கிற கேப்பில் நம்ம ஒரு செம்பருத்தி எடுத்து அதோட இலையை தனித்தனியாக பறித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச், அதாவது ரொம்ப கம்மியாக டீ தூள் எடுத்துக்கலாங்க. ஏன்னா ரொம்ப நம்ம டீ தூள் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணி. ஸோ லைட்டாக டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல. அந்த தண்ணியில் இந்த செம்பருத்தி இலையும் அந்த டீ தூளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா அந்த தண்ணியிலே கொதிக்க விடலாம். அந்த செம்பருத்தி இலையோட ஃப்ளேவர், அதோட கலர் ஃபுல்லாக நல்லா இறங்கி, அதோட சத்து ஃபுல்லாக தண்ணியில் இறங்கி தண்ணியோட கலர் ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த செம்பருத்தி டீ ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானது. அதாவது இது ஹார்ட் பேஷண்ட்ஸ் குடிக்கலாம், அப்புறம் டயபெட்டிஸ் உள்ளவங்க குடிக்கலாம். நல்லா டயபெட்டிஸை அதாவது சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணும். நல்லா ஹார்ட் பேஷண்ட்ஸு எல்லாமே குடிக்கலாம். ப்ளட் ப்ரெஷர் உள்ளவங்க குடிக்கலாம். ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணும். இது ஜஸ்ட்டு மார்னிங் இல்லை ஈவினிங் ஏதாவது ஒரு நேரம் குடித்தா கூட போதுங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னமே வெறும் இதாக பிடிக்கலைன்னா உங்களுக்கு வேணால் நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர் ஆட் பண்ணவே வேணாம். அப்புறம் இது குடிக்கிறதுக்கு நமக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். நாட்டு சக்கரை லைட்டாக வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's signing off from senju சேனல் rashi.